12th standard chapter 5 exercise 5.2 la 8th la 4th subdivision பார்க்கலாம். Identify the type of conic and find center, focus, vertices and directrix of each of the following. Fourth subdivision வந்து y minus 2 the whole square divided by 25 minus x plus 1 the whole square divided by 16 equal to 1. இதுதான் question. First type கண்டுபிடிச்சுக்கலாம். Type கண்டுபிடிக்கிறதுக்கான general condition ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. So இங்க பார்த்தோம்னா a வும் c யும் மட்டும் தான் இருக்கு. coefficient of xy கிடையாது. So a ஓட வேல்யூ வந்து 1/25, b வந்து 0, c வந்து 1/-1/16 ன்னு இருக்கு. So நமக்கு general conditionல b square minus 4ac அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். b ன்ற வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. -4 into a is 1/25, c is -1/16. இப்போ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுது. தட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா 0 விட கிரேட்டர். 0 விட கிரேட்டரா இருந்ததுன்னா தட் டினோட்ஸ் த ஹைப்பர்போலா. 0 விட கிரேட்டர். இதே நம்பர்ஸ் எல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ண வேணாம். ஒன்லி சைன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இங்கேயும் மைனஸ், ஃபார்முலாலையும் மைனஸ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். பாசிட்டிவ்னா கிரேட்டர் than 0. The conic represents a hyperbola. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ transverse and axis parallel to y axis எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க y கீழே தான் 25 இருக்கு. y தான் பாசிட்டிவ்ல இருக்கு. சோ நம்ம என்னன்னு சொல்றோம்னா இத transverse axis parallel to y axis ன்னு சொல்றோம். சோ இப்போ a ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? y square by 25 minus x square by 16 equal to 1. சோ x ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க x plus 1 ன்னு இருக்குது. y ன்றது y minus 2 ன்னு இருக்குது. சோ ஓவராலா இது கேபிட்டல் with respect of capital xy ல எடுத்துப்போம். இப்போ a ஸ்கொயர் ஓட வேல்யூ 25, a equal to ரூட் எடுத்தோம்னா 5 ஆயிடும். b square ஓட வேல்யூ 16, b equal to 4. e find out பண்ண போறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து root of 1 plus b square by a square. அப்ப e equal to root of 1 plus b square ஓட வேல்யூ வந்து 16, a square ஓட வேல்யூ வந்து 25, 1 plus 16 by 25. So இது LCM எடுத்தோம்னா இங்க 25 வந்துரும். So 25 plus 16 divided by 25. 25 plus 16 வந்து root 41 by root 25 ஆயிடும். 41 க்கு ரூட் எடுக்க முடியாது. So as it is ரூட்டாவே வச்சுக்கிறோம். 25 க்கு ரூட் எடுக்கலாம். 5 ன்னு எடுத்தாச்சு. e find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் a e find out பண்ணிக்கலாம். a ஓட வேல்யூ 5, e ஓட வேல்யூ root 41 by 5 ன்னு find out பண்ணிருக்கோம். So இந்த 5 ம் 5 ம் கேன்சல் ஆயிடுச்சு. a e ஓட வேல்யூ வந்து root 41 ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் a by e. a by e னா a ஓட வேல்யூ வந்து 5, e ஓட வேல்யூ வந்து root 41 by 5. So இத ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 5 ஆல்ரெடி இங்க இருக்கு. இங்க இருக்க 5 by root 41. So 5 into 5 வந்து 25 by root 41. இது எதோட வேல்யூனா a by e ஓட வேல்யூ. இப்போ with respect of capital xy யோ with respect of small xy யோ அவங்க கேட்டிருக்க क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சென்டர், ஃபோக்கை, வெர்டைசஸ், டைரக்ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டர் எப்பவுமே 0, 0 வா இருக்கும். இங்க வந்து h, k கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. x minus h, y minus k தான். அப்ப x minus h இருக்க இடத்துல இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 1 இருக்கு. that is plus 1 ன்னு இருக்கு. அப்ப இங்க எழுதும்போது -1 ஆ மாறிடும். y minus k இது மைனஸ்ல தான் இருக்கு. so plus 2. h, k ன்றது -1, 2 ன்னு எழுதியாச்சு with respect of small x, y ல. verticesக்கான ஃபார்முலா parallel to y axis ன்னு இருக்குங்க. அப்ப 0, a 0, plus or minus a. one plus a க்கு கண்டுபிடிக்கிறோம். another one is minus a க்கு கண்டுபிடிக்கிறோம். a ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 5. அப்ப 0, 5 ஒன்னு 0, -5. இப்போ நம்ம small x, y க்கு போயிடலாம். capital X இங்க இருக்கத வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். இது capital X equal to 0, capital Y equal to 5. first capital X equal to 0 னா x க்கான ஈக்குவேஷன் இங்க பாருங்க x plus 1. so x plus 1 equal to 0. அப்ப x equal to plus 1 அந்த சைடு போச்சுனா -1 ஆயிடும். அப்ப x equal to -1. next y equal to 5 ன்னு இருக்கு. y க்கான ஈக்குவேஷன் y minus 2. so y minus 2 equal to 5 னா y equal to 5 plus 2 ஆயிடும். இந்த -2 அந்த சைடு போச்சுனா +2 ஆயிடும். so y equal to 7. அப்ப a ன்றது வெர்டெக்ஸ் ஓட சிம்பல். so -1, 7. next வந்து y க்கு வந்து இது வந்து மாறல. இந்த வேல்யூ மட்டும் தான் மாறி இருக்கு. y axis மட்டும் தான். அப்ப y equal to capital Y equal to -5. அப்ப capital Y னா small y minus 2. so y minus 2 equal to -5. -2 அந்த சைடு போச்சுனா +2 ஆயிடும். அப்ப -5 plus 2 is -3.
y equal to small y equal to -3. அப்ப a dash வந்து -1, இது சேஞ்ச் ஆகல, ஜீரோவே தான் இருக்கு. அப்ப -1, -3. நெக்ஸ்ட் ஃபோக்கைக்கு வந்து 0, + or -ae. ஃபர்ஸ்ட் +ae போடுறோம், அப்புறம் -ae போடுறோம். ae ஓட வேல்யூ √41, 0, √41, 0, -√41. இப்போ கேபிட்டல் X equal to 0 னா x + 1 equal to 0. அப்ப x equal to +1 அந்த சைடு போயிடுச்சுனா -1 ஆயிடும். பட் y ஓட வேல்யூ வந்து √41 கேபிட்டல் Y. அப்ப y - 2 equal to √41. இப்போ இந்த -2 அந்த சைடு கொண்டு போறோம்னா +2 ஆயிடும். So y equal to √41 + 2. இப்போ இதுதான் ஃபோக்கஸ். S of -1, √41 + 2. நெக்ஸ்ட் -ae. -ae க்கு வந்து -√41 இருக்கு. So இங்க y - 2 equal to -√41. இந்த -2 அந்த சைடு போயிடுச்சுனா +2 ஆயிடும். அப்ப -√41 + 2 ன்னு வந்துரும். So S dash வந்து -1, -√41 + 2. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். capital Y equal to + or -a/e. So y equal to + or -a/e already find out பண்ணிருக்கோம். 25/√41 அதை எடுத்து எழுதியாச்சு. இங்க வந்து capital Y equal to 25/√41. capital Y ஓட வேல்யூ வந்து y - 2. So y - 2 equal to 25/√41. இந்த -2 அந்த சைடு போயிடுச்சுனா +2 ஆயிடும். அப்ப 25/√41 + 2 ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இந்த -2 இந்த சைடு போயிடுச்சுனா என்ன ஆயிடும்னா +2 ஆயிடும். So இங்க வந்து 25/√41 + 2, இங்க வந்து -25/√41 + 2. So ரெண்டு டைரக்ட்ரிக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அட் லாஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாம். டயக்ராம் இப்போ வரைஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சி x ஆக்சிஸ் பிளாட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு லைன் வரைஞ்சுக்கிறோம். இது வந்து y ஆக்சிஸ்ன்னு பிளாட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டயக்ராம் ஃபர்ஸ்டே வரைஞ்சா கொஞ்சம் புரியல, அதனால இப்போ வரைஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்க சென்டர் பார்த்தலாம் -1, 2. சென்டர் வந்து -1, 2. ஸோ இந்த இடத்துல தான் இது 0, இங்க பாசிட்டிவ் இருக்கும், இங்க நெகட்டிவ் இருக்கும். -1, 2னா அப்ராக்சிமேட்டா பிளாட் பண்றேன். இதுதான் சென்டர். -1, 2 பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஒரு parallel axis வரைஞ்சுக்கலாம். ஸோ parallel axis வரைஞ்சாச்சு சென்டருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வெர்டைசஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். வெர்டெக்ஸ் வந்து -1, 7. ஸோ -1, 7ன்றது இங்க எடுத்துக்கிறேன். ஸோ A of -1, 7. A dash வந்து -1, -3. ஸோ இங்கேயே வந்துடுது A dash -1, -3. ஸோ இப்போ ஹைப்பர்போலா ட்ரா பண்ணிக்கலாம். இங்க ஹைப்பர்போலா ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ஹைப்பர்போலா ட்ரா பண்ணியாச்சு வெர்டெக்ஸை வச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபோக்கஸ் வந்து இந்த லைன்ல தான். இந்த x ஆக்சிஸ் டச் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு தெரியறதுக்காக வேணா 0, 0 போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் x and y ஆக்சிஸ். இது சம்க்கு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்மால் x, y ல பிளாட் பண்றது நம்ம. ஸோ ஃபோக்கஸ் பார்த்தோம்னா இங்க s -1, √41 + 2. ஃபோக்கஸ் வந்து இந்த கர்வேச்சருக்கு வெளியே தான் வரும். ஸோ இங்க வரும்போது இதுதான் -1 பாயிண்ட். ஸோ -1, √41 + 2. கொஞ்சம் நீட்டா வரைஞ்சிங்க நீங்க வரையும் போது. நெக்ஸ்ட் S dash வந்து -1, அது கீழே தான் வரும். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால S dash வந்து இது S. இது S dash -1, -√41 + 2. ஸோ ஃபோக்கஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் இங்கே தான் வரும். ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு லைன். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து என்ன வருதுன்னா y equal to -25 இதை ப்ளாட் பண்ணியிருக்கேன். 25/√41 + 2. இங்கே வந்து டைரக்ட்ரிக்ஸ் எவ்வளோ வருதுன்னா 25. y equal to 25 divided by √41 + 2. ஸோ இவ்வளோ தான் டயக்ராம். தட்ஸ் ஆல்.